நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவோம். Praise the Lord. Praise the Lord. இதோ நம் மத்தியிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருந்து வந்திருக்கின்றார். எனவே இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்மை தேடி வந்திருக்க இந்த ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். இந்த ஆண்டவரை இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை என்னுடைய உள்ளம் கைகளிலே நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேவன் நம் ஒவ்வொருவருமே பெயர் சொல்லி அடைத்திருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு, இதோ நீர் எந்த ஒரு மனக்கலக்கத்திலோ வேதனையிலோ வருத்தத்தில் நீ வாடி இருந்தாலும் உன்னை நான் என்னுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன். நீ எனக்கு உரியவள், நீ எனக்கு உரியவன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் உன்னை நான் பெயர் சொல்லி அடைத்திருக்கிறேன், உனக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நீ யாக்கோபு, நீ இஸ்ரவேல் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் நற்கருணை நாதர் நம்மை பெயர் சொல்லி அடைத்திருக்கிறார். ஏனென்றால் நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள். இது ஆண்டவருடைய அன்பு நெஞ்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிற நாம் இந்த தேவனை நோக்கி வருகிற பொழுது இந்த ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். இந்த இயேசுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் நுழைகின்ற பொழுது இந்த ஆண்டவர் தன்னுடைய திரு இரத்தத்தினால் நம்மை முழுமையாக கழுவுகின்றார். எனவே இந்த ஆண்டுடைய திரு இரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த இடத்தில் எல்லாம் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது, எல்லா சாத்தானுடைய சோதனைகளும் வெல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த இயேசுவின் திரு இரத்தம் நம்மை முழுமையாக பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நம்மை நோக்கி வந்திருக்கிற இந்த ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவரே, என் தேவனே, இதோ உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டினப்பா. நீர் என்னோடு இருக்க வேண்டும், எனக்காக நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயேசுவிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். முழு விசுவாசத்தோடு இந்த ஆண்டவரிடத்தில் நம்பி வந்த அனைவருமே வாழ்வை பெற்றார்கள். இயேசுவால் அன்றி வேறு யாராலும் எனக்கு வாழ்வு கொடுக்க முடியாது, கண்ணீரை துடைக்க முடியாது என்று சொல்லி வந்த அத்தனை பேருமே இந்த ஆண்டவரால் சுகம் பெற்றார்கள். அதே ஆண்டவரை நோக்கி நாம் வந்திருக்கிறோம்.
இந்த தேவனை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். இயேசுவே, இதோ என்னை முழுமையாக நீர் ஆசீர்வதியும் அப்பா என்று சொல்லுவோம். சபை உரையாளர் 11வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே யாவை கடவுள் சொல்லுகிற பொழுது, காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் வளரும் உருவாகும் அந்த உயிரையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த வந்திருக்கிறார். நம் உள்ளத்தில் எவ்வளவோ பாரங்கள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், மன வருத்தங்கள், அதே நேரத்தில் நன்றியோடு என் ஆண்டவர் என்னை முழுமையாக இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ வைத்திருக்கிறார், என்னுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி சொல்ல வந்திருக்கிறார். தேவன் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவக்கூடிய தேவன். எனவே தேசவிடத்தில் நாம் இந்த கரங்களை தட்டி, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கு எனக்கு அணுகாது என்று சொல்லி நாம் பாடுவோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், ரத்தம் என் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். தூயாவின் வல்லமையினால் ஆண்டவரே இந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இதோ இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கரத்தில் எத்தனை நாள் வரையும் இந்த நொடி பொழுது வரையும் உங்களை காத்த தேவன் இனிவரும் காலங்களிலே நான் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று சொல்கிறான். ஏனென்றால் உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த உலகில் இருக்கிற எல்லாரையும் விட, இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அந்த சாத்தான்களை விட பெரியவராக இருக்கிற நான் உங்களை ஒருவருக்கும் திக்கற்றவர்களாக கைவிட மாட்டேன். உங்களை இம்மட்டும் நான் காத்த தேவன் இனியும் காப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த காக்கக்கூடிய தேவன், நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் இடத்தில் இருக்கிறார். இந்த இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்மையும் ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதித்து என்னை காத்தருளும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலே இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நம் தேவன்
இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக இருக்கிறார். நம்முடைய இருள் சூழ்ந்திருந்த வாழ்க்கையில் ஒளியேற்றி ஒளியாக இருந்த நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னக நோக்கி செல்லத்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்வினுடைய பலனாக, நம்முடைய வாழ்வினுடைய அச்சாரமாக, நமக்கு கோட்டையாக கேடகமாக இருக்கிற இந்த தேவன் இருக்கிறார். இயேசுவே, இந்த உலகம் என்னை வெறுக்கிறது. இயேசுவே, இந்த உலகம் என்னை பரிசொல்லுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. இயேசுவே, இந்த உலகம் என்னை தூற்றுகிறது. இயேசுவே, இந்த உலகம் என்னை முழுமையாக அழிக்கிறது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் தேவன் எனக்கு பலனாக இருக்கிறான். இதோ உனக்கு நான் பலனாக, கோட்டையாக, அரணாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இது இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, உலகம் என்னை வெறுத்தாலும் நீர் வெறுக்காத தேவனாக இருக்கிறதப்பா. என்னுடைய விழி சூழ்ந்த சூன்யமாக இருக்கிற வாழ்க்கையில் வெளியேற்றும் ஆண்டவரை என்று சொல்லி இது இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வந்தாடுவோம். தேவனே ஒளியின் தீட்டுமானா யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியின் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் உன்னை உராசீனப்படுத்தினாலும், உன்னுடைய உடல் பிறப்புகள் உன்னை அவமானப்படுத்தினாலும், உன்னுடைய சுற்றத்தாருடைய நண்பர்கள் உன்னை அசிங்கப்படுத்தினாலும், இதோ நான் இருக்கிறேன். உன்னை கரம் பிடித்து நான் வெளியெடுத்துகிறேன். இதோ நீர் எனக்கு நீர் முழுமையாக உரியவனாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு, இதோ நீர் காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடித்தது போல உன்னை நான் தோல் மீது தூக்கி வருகிறேன். உன்னை ஒரு ஆயனை போல நான் நடத்துகிறேன். நீ அஞ்சாதே, தெரியாது. இதோ நான் உனக்காக இருக்கிறேன். இந்த உலகம் உன்னை வெறுத்தாலும் கூட, இந்த உலகம் உன்னை அவமதித்தாலும், இதோ உன்னை பெற்ற உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கூட, இதோ நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இயேசுவிடத்தில், இயேசுவே நீரே எனக்கு ஒப்பற்ற தெய்வம் அப்பா. இயேசுவே என்னுடைய தாயாக, என்னுடைய தந்தையாக, என்னுடைய கணவனாக, என்னுடைய மனைவியாக, என்னுடைய பிள்ளையாக, நண்பனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உன்னை விட்டு எங்கு நான் செல்லுவேன் அப்பா என்று சொல்லி இந்த இயேசுவிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை ஆதி வல்லமை இடத்திலே அசைவாரப்பட்டது. உங்களுக்கு ஒவ்வொரு மீதும் இது இறங்கப்பட்டது. அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இதோ மலைகள் குன்றுகள் விலகினாலும் கூட இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே? இந்த உலக கவலைகளும் உலக பிரச்சனைகளும் ஆண்டவரே மலை போல என்னுடைய வாழ்வை அழித்துகிறதப்பா. தாங்க முடியாத பார சுமைகளால் ஆண்டவரை நான் கீழே விடுகிறேன் அப்பா. இயேசுவே, இதோ என்னை கை தூக்கி விட ஆட்கள் இல்லை. இயேசுவே, இதோ என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கரம் பெற்றவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ மழை போல வந்தாலும் பனி போல மாற்றக்கூடிய தேவன் நான் இருக்கிறேன். நீ எதற்கு நீ அஞ்சாதி என்று இந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த தேவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டவரே, என்னை கை தூக்கி விடுவதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லாமல் அனாதியாக ஆண்டவரே வாழ வழி தெரியாமல் திக்கற்ற அனாதியாக நான் ஆண்டவரை அலைந்து எரிந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, என்னை கரை சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். என்னுடைய பாவ சேற்றுக்குள்ளாக ஆண்டவரையுடைய தீய பழக்கத்திலே, ஆண்டவரையுடைய எல்லா வகையான தீய செயல்களிலே நான் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்பா, அதிலிருந்து தூக்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் அனாதை போல அடைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இயேசுவிடத்திலே முறையிடுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சோதனையிலும் உங்களை விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் நான் இருக்கிறேன். இதோ நீ இடத்திலே நீ வந்துவிடு என்று இயேசு சொல்லுகிறார். நீ எதற்கும் அஞ்சாதே, நீ திகையாதே, உன்னை ஆசீர்களால் நிரப்புகிறேன், நலன்களால் நிரப்புகிறேன். உன்னை எதிரிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அவர்களை 7 வழியாக நான் புலம்பு நிகழ்த்தி விட்டு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பார். இயேசுவே, என்னை விடுதலையாக ஆசீர்வதியும், என்னை துன்பங்களிலிருந்து, என்னை வேதனைகளிலிருந்து, என்னை கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரை என்று இந்த இயேசுவிடத்தில் ஜெபிப்பார். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அநாதிசேகத்தால் எடுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அநாதிசேகத்தால் எடுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நல்காது, இந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதே ஒரு உணர்ச்சியிலே இந்த ஆண்டவர் இந்த இடத்தை முழுமையாக நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதோ இயேசுவே, என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உங்களுடைய கரம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த இயேசுவிடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சம்மதிக்கின்றார். இந்த இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அனைவரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இதோ என்னை தொடும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை தொடும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடையும் ஆண்டவரை என்று இந்த இயேசுவிடத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த ஆண்டவரிடத்தில் நாம் வாய்விட்டு ஜெபிக்கின்ற பொழுது, இந்த இயேசுவை நோக்கி நாம் வருகிற பொழுது, இந்த ஆண்டவர் நம்மை நோக்கி ஓடி வந்து தன்னுடைய அம்பரா துணிகளிலே நம்மை மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய வருத்தங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் போக்கடிக்கின்றார். நம்முடைய நோய் நோக்காடுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். நம்முடைய எதிரிகளை ஆண்டவர் புறமிடித்து ஓட செய்கின்றார். இந்த இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. உடைய குடும்பத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தெய்வீக ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இதோ நோக்கி விசுவாசத்தோடு வருகின்ற மக்களை நீ ஒருவரது கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நானே இருக்கிறது கடவுளாக இருக்கிறீர் என்று சொல்லி அப்பா, என்னுடைய உள்ளத்தில் அமைதியை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அமைதி என்று தவிக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே, நீரே அமைதியின் அரசராக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே கடன் பிரச்சனையினால் கணவன் மனைவிடத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு மனநிலையிலே ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் அமைதியை கொடும் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளைகளால் ஆண்டவரை அவதியுற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு
பெற்றோர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே சுகமெடுக்கக்கூடியவராக இருக்கிறீரப்பா. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே எங்களை கொடுக்கூடியவராக இருக்கிறீர். இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே இந்த கட்டுகளை விடுக்கக்கூடியவராக இருக்கிறீர். இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே எல்லாரும் சுகமெடுக்கக்கூடியவராப்பா. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே எல்லா நோய்களை விடுவிக்கக்கூடியவராப்பா. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே எல்லா நோக்காடுகளையும் விடுவிக்கிறீரப்பா. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே சாத்தான்களை விடுவிக்கக்கூடியவராப்பா. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே சாத்தான்களை ஓட செய்கிறீர்கள் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒருவர் மட்டுமே எல்லா நோய்களையும் விடுவிக்கிறீரப்பா. இயேசுக்கவரவே சக்கவரவே ஜனகி மக்களவரவே ஈஸ்வரவரவே பெற்றவரவே மகாஞ்சக்கரவரவே ரஷாக்கரவரவே விடுவிங்கள் கோமாரவரவே நிஷாக்கவரவே கோலிவே ரஷாக்கவரவே ஈஸ்வரவரவே ஹால ஹலபதே இவக்கதே கத்தரவல பெருக்கரவே கத்தரவே இக்கோலோ கோலிவே கரவே ஷாப்பாக்கரவே மாக்கரவே சக்கரவே கரபாஸ்தாவே விசக்கலம கோபக்கதே விசபதே இவக்கதே ஆக்கரவரவே பத்தாலவரவே விசபஹ பத்தமனே லக்கரபாசதே இவக்கசதே மராஸ்தேச்சரவே இவபாசப்பக்கதே யோக்கரவே இவபாசப்பக்கலமன கரபல பாசதே கத்தரவே ரஷபதே கரகலலலல ஹalleluya hallelujah hallelujah இயேசுவே ரத்தத்தை ஊற்றி வருகிறவரே இயேசுவே ரத்தத்தை ஊற்றி கடவுகிறீர் இயேசுவே ரத்தத்தை ஊற்றி கடவுகிறீர் ஒவ்வொரு உள்ளத்தில் தூண்டப்படுகிறீர் இயேசுவே ரத்தத்தினால் ஒவ்வொரு கட்டுகளை உடைக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவே உடைக்கிறீர் குருசான குருசை கட்டுண்ட குருசை காவலாய் இருக்கும் குருசை தொட்டிரும் தண்ணீரும் சிங்கார நடுவில் துண்டெடுத்து எல்லா வகையான சாத்தான்கள் இருந்து அண்டவரே இதோடு உடைக்கிறீர்களா அச்சிஷ்ட சிவனை ஐயரை முற்றுகிறேன் ஆடி இறங்க தாழ்த்தாது ரயில் வைக்கிற எடுத்து வீசுகிறேன் ஓடிப்ப சத்துருவை சுத்தமல்ல மனதோக்கு பல வருஷம் காப்பாற்றுவது ரூபக்கரவை சோத்துரை நீடுகள பிரார்த்தனது உலகளவி சமலால சகலது நீசமஹ பக்கமலிரி சோத்துக்குரு அத்தரபா லுக்கமனை கருத்து சக்கமலிரிட ஆயத்தலிரு ரேசடலி ரேசடரா ரேஷா காமாகலிரு வரப்பாகிறது இயேசுவே இதோ இந்த ரேசி என்ற மகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா இயேசுவே இந்த ரேசி என்ற மகளுடைய நோய்களை குணப்படுத்துகிறீர்கள் இயேசுவே மக்கள் அன்பு சேர்க்கபல வாழ்க்கையை விளைவிடு பக்கமது நீ கஜலது ரீசபஹா அந்தவரை ரோது ரோஷன் என்ற மகனோடு அந்தவரை தன் பெற்றோரை சேர்க்கிறீரப்பா அந்தவரே இதோ இந்த ரோஷன் என்ற மகனை நீர் ஆசீர்வதிக்கிறீர் அந்தவரை ஷோமானே உபாமானே ரோக்கல தினேஷா நீசா நீனனனே ஹஹஹமே ஹிபக்கமா ரூஹா ரூஹா பசோதே ராபலே நோமா ஹோலே வரப்பா கரலே ரோஷோத்தே ரோஷோத்தே ராஹா பசோதே ரோஷா ரோக்கா ரபாலி ராஷா லேனி ஹஹா பசோதே வாபான் அந்தவரை இந்த மூளை வளர்ச்சி இல்லாத அந்தவருடைய மகனுடைய மூளையினது அந்தவரை அது மூளையின் அந்த வளர்ச்சி இல்லாமல் அந்தவரை இப்படி ஆசீர்வதிக்கிறீர் அந்தவரை ஈஸ்வரனே நானாஹாலே எதிரி ஏபகச்சச்சதே நிச்சா பக்கரேதே ஈஷக்கராபகேரி ரோச்சக்கரே பக்கர பலக்கு நிஷக்கரே ராம்பகோ ஷக்கர பல ஷக்கரே ஈஸ்வரனே ஆராபகோ யுத்தஷக்கரே ஈலஹா லீலா ரஹீஷஹோ ஈஷக்கரே ஷமக்கரே பலமாத்தரே ராசராயிரா கரரே அந்தவரை இந்த வைத்தியர்களே விடுத்து கொண்டிருக்கிற அந்த மகளை ஆசீர்வதிக்கிறீர் அதரின் வைத்தியர்கள் இருக்கிற அந்த நோய்களை குணப்படுத்துகிறீரப்பா இசுகோரே கோக்கர பலக்கு ஒலிஸ்கிதே ஈஷமோபால கர பக்கரே இயேசுவே மக்கள் அன்பு இயேசுவே நீர் ஆசீர்வதிக்கிறீர் இயேசுவே குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறீரப்பா இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறீர் அந்தவரே உனக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா அந்தவரே இந்த நேரத்தில் அந்தவரே இந்த பணி செய்கிற இடங்களிலே அந்தவரே பிரச்சனைகளோடு இருக்கிற மகளை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா இயேசுவே இந்த கட்டுகளை எல்லாம் எடுக்கிறீர் இயேசுவே இந்த கட்டுகளை எடுக்கிறீர் அந்த பிரச்சனைகளை விடுதலை கொடுக்கிறீர் அந்தவரே இயேசுவே நன்றி செலுத்துகிறோமப்பா இயேசுவே ஒவ்வொருவரையும் அந்தவரே உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால்களில் எல்லா நோய்களையும் அந்தவரே சுகப்படுத்தக்கூடியவரப்பா இயேசுவே பச்சனையோ கழிந்தோ உங்களை சுகமாக்காது ஆண்டவரின் வார்த்தை சுகமாக்கும் என்று சொன்னீர் இயேசுவே என்று
வைக்கிற பொழுது நீ சுகம் பெறுகிறாய் என்று சொல்லுகிறீரப்பா. இயேசுவே என்று சொல்லுகிற பொழுது நீ நோய்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இயேசுவே என்று சொல்லுகிற பொழுது உனக்கு எல்லா நலன்களையும் தருகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே இயேசுவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அது நோய்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே இயேசுவை தொடுகிறீரப்பா. இப்படி ஆணி அறைந்த கரத்தினால் ஆண்டவருடைய அபிஷேகம் செய்த கரத்தினால் ஒவ்வொருடைய தலை மீது இப்படி கரங்களில் வைக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே எல்லா சாத்தான்களிலிருந்து எல்லா காலியிலிருந்து ஏறி விட்டு அந்தவரை புல்லசூரிய சக்திகளாம் அந்தவரை சின்னாபின்னமாக சுதறி கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. எல்லா கட்டுகளிலிருந்து எல்லா சூரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீர் தேவனே. ஏற்று கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றினில் தெளித்து கொண்டிருக்கிறீரப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே நிகழ்ந்த அதே ஒரு அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே இதே நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பிறருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய தூய ஆவி வல்லமையினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறேன் நினைத்து கொண்டிருக்கிற கிருஷ்ண மகாலுடி உருண்டை ஷெக்கபா நாட்டதிலே ஈஹா மகாச்சேதனே ரபாசபா ரோஷக்கரதி மகாபாக்கதிலே ரீமரபாக்கா பலவே ஈஸ்வர ராக்கரதே ஆண்டவரே இதோமருக்கு நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை நீர் ஆண்டவரே முழுமையாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். இயேசுவே இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே இது வேண்டுதல்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இது எல்லா பிரச்சனைகளையும் நோய்களையும் ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிறீரப்பா. விடுதலையை தேவன் ஆண்டவரே இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும் ஊழியன் குணப்பெறுவான் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே விசுவாசம் என்னை குணமாக்கிட்டு என்று சொல்லி அந்த ஒரு வாழ்வு முடித்தீரப்பா. இதோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் கொடுத்து ஒவ்வொருடைய கட்டுகளை கொடுக்கிறது. திருமண சட்டுகள் எல்லாம் அழுகையோடு இருக்கிற ஒரு தாயினுடைய கண்ணீரை துடைக்கிறீரப்பா. இதோ என்னுடைய மகனுக்கோ மகனுக்கோ இதோ திருமணம் நடைபெறவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்கிறேன். அந்த திருமண கட்டுகளை உதவிகளுக்கு அந்த நல்லவர் வாங்கி வாழ்ந்து தருகிறீர்கள். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நல்லவரான தெய்வங்களை சேர்த்து கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று அழைந்து கொண்டிருக்கின்ற அந்த மகனுடைய கட்டுகளை விடுத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நீ கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நீ கொடுக்கிறீர் ஆண்டவரே. அந்த கதவுகளை நீ திறக்கிறீர் ஆண்டவரே. பூட்டிய கதவுகளை திறக்கிறீரப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. பார்வையிலும் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கண் தெரியாத பாத்திரங்களுக்கு நீ கொடுத்தது போல ஆண்டவரை வேலை தொடுகிறீரப்பா. கண் பார்வையிலே அவதித்துக் கொண்டிருக்கிற சகோதரியுடைய பார்வையினை தொடுகிறீர் ஆண்டவரே. அது கண்களில் தொடுகிறீரப்பா. இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கு நன்றி. இதோ உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருக்கிற கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. தூயவரே வல்லவரான இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே. இதோ முதுகு வலியிலே அவதித்துக் கொண்டிருக்கிற இரண்டு சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறீர். கரத்திலே ஆண்டவரே இதோ அந்த முதுகின் மீது வைத்து முதுகு வலியிலிருந்து விடுதலை கொடுக்கிறீரப்பா. இயேசு கிருஷ்ணமாக்கிற விழாக்காரா போல்த்தேன் என்று நாரா பெரு ஈச்சனை நிலக்காரா பெருமிலி பெரு ஷக்கர் நிலவாக்கரை பெரு வீரரா பாப்பத்தனை பெரு ஷக்கர் நிலக்காரா நீங்க விளைக்கரா வாக்கரை ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு பிரமாணப்படி நன்றி செலுத்துகிறோம். ஷக்க பாமா ஷக்கபலி தெரி பேஷ. ஆமென் 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 ஷத்தரபலி அனபகே ஷக்கதரிலப்பா. நன்றி ஆண்டவரே. இது ஒவ்வொரு நேரத்திலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Numabisha Bapato de Bella Bakara Bolini, Namakashata de Belita, Namakasha, the Nimika, Bolishapaka to the Bili. Renisha Mohakasha, Namatarabili, Nishukuni, had her Shukuri, believe the Habasa to the Beli to the Balataka. Nimishit to the Vishukuta, Rabatu to be. Nishakama, Chukumakacha, the Balataba to be. Rabashata the Beli.
Numagashadaraба. Nakatobi. Namashapatarabali Bataraba. Ikuchapatara. Makashatarbi. Nakasataribi Taraha. Jashapataraba. Mamatobi. Shapakotani. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மக்கள் நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இதோ நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக, ஒவ்வொரு கண்ணீரை துடைத்ததற்காக, இயேசுவே ஒவ்வொருடைய உள்ள கால்களில் இருந்து உச்சதலை வரை ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்கச் செய்தீரே. எவ்வழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்கச் செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்றச் செய்தீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட
விலகாத உம் கரங்கள் பற்ற செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்ந்தீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவான என்னோடு உடன் வாழ்ந்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அனைவரும் அமர்வோம். இந்த அதிசயத்தின் தேவன் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். இந்த ஆண்டவர் ஒவ்வொருவருமே வெளிப்படுத்தியிருக்கிறார், உள்ளத்தில் அமைதியை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் தன்னை குணமாக்கி விட்டார் என்று சொல்லி 10 பேரில் 9 பேர் வராமல் ஒரே ஒருவர் மட்டும் வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்வது போல இருந்தது. எனவே இந்த நேரத்தில் இது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் இது ஆண்டவரால் நான் தொடப்பட்டு இருக்கிறேன். இது ஆண்டவர் என்னை கடந்த காலங்களிலே என்னை தொட்டு இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்திருக்கிறான் என்று ஆண்டுடைய வல்லமையை நாம் அனுபவித்து இருக்கிறோம். எனவே இந்த இடத்துல யாராவது சாட்சிகள் சொல்ல விரும்பினால் தைரியமாக இந்த இடத்துல வந்து சொல்லுங்கள். அது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது, இந்த தேவனை நாம் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக எடுத்து சொல்லுவது. எனவே யாராவது சாட்சி சொல்ல வந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக விலாவரியாக இல்லாமல் சுருக்கமாக அதை நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உப்பளம் தொகுதியிலேருந்து வந்துட்டுருக்கிறேன். நான் எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு வாயில்லா பிள்ளையார் குழந்தை பிறந்துச்சு. அது மூலயமா ஆண்டவரை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கொண்டு குடும்பமாக ரசிக்கப்பட்டுட்டோம். அது வழியாக ஆண்டவரை நேசிச்சுட்டு வரேன். ரொம்ப காலமாக கொஞ்ச நாளாக நான் இந்த தியானம் நடந்ததுலேருந்து வந்துட்டுருக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, ஒரு பிள்ளைக்கு வாயில்லா பிள்ளை தடையாக இருக்குதுன்றதுக்காக வந்துட்டுருக்கிறேன். அது நான் கடவுள் எனக்கு உதவி செய்வார்னு நினச்சிட்ருக்கிறேன். அப்போது ஒரு காலையில் ஆண்டவர் வார்த்தை சொன்னார். நான் வந்துட்டுருக்கும்போது பிள்ளைங்க கல்யாணம் வயசில் வந்துட்டாங்க. என் பொண்ணு பிள்ளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கலை, பெரிய பையனுக்கு குழந்தை பிறக்கலை. இந்த 2 காரியத்துக்காக ஆண்டவர் பாதத்தில் நிற்கிறேன். காலையில் நான் குருவானவர் சொன்னார் ஆண்டவர் வார்த்தையாக, நான் யாரையும் திக்கற்ற பிள்ளைகளாக விட போது அவருக்கு உதவி நான் அப்பப்போ ஏற்ற காலத்தில் நான் செய்வேன், துணியை தருவேன்னு சொன்னார். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆண்டவர் குருவானவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணார். போன மாதத்தில் 3ஆவது மாதம் போன பிறகு எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு போன பிறகு ஒரு வலி வந்துச்சு, நெஞ்சிலேருந்து முதுகு வலி வரைக்கும் ரொம்ப வலி வந்துச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சு. இந்த வயசான காலத்தில் சாப்பாடு போட்டு பார்க்குறது, பேரரசில் பார்க்குறது பெருங்காரியமாக இருக்குது. இதில் வர நம்மளை பிள்ளைங்களுக்கு நான் தடையாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னோடய வலி வரக்கூடாது, எனக்கு சுகமாகணும் சொல்லி நான் வேண்டிகிட்டு இருந்துட்டேன். அப்போ செவ்வாய்க்கிழமை நான் படுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப வலி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ 1 மணிக்கு எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆண்டவரே இந்த வலி எனக்கு வரக்கூடாது, எப்படியாவது எடுத்து போட்டுடுங்க
அப்படின்னு நான் தியானத்துக்கு போடும்போது நான் சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி படுத்து தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்க்கும்போது மறுநாள் அந்த வலி எனக்கு வரவே இல்லை. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். கோடி கோடி நன்றி. எங்களுக்காக பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வெளியிட குருவானவருக்கு ரொம்ப சோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் பேராலயப்பட்டிலேருந்து வரேன். நான் வந்து மரியான் சென்னையில் இருக்கேன். மரிய வாழ்க. எனக்கு வந்து நான் வில்லியனூருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த சக்கரம் வந்து காலில் ஏறிடுச்சு. ஏறின உடனே அந்த கால் வந்து என்னால் அந்த விரல் வந்து இது பண்ணவே முடியலை. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன், மாதாவே மாதாவே எனக்கு கொஞ்சம் நல்ல சௌக்கியத்தை கொடுங்க, நான் நல்லா நடக்கணும், என்னால் நடக்கவே முடியலன்னுட்டுன்னு. அது வந்து காலையில் கூட என்னால் இங்கே வர்றதுக்கு முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த விரல் வந்து நல்ல மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்கு கொடான கோடி கடவுளுக்கு நன்றி, மரியாளுக்கு நன்றி. மரியே வாழ்க. Praise the Lord. நான் ஜோஸ்பின் சார்லஸ். எனக்கு இந்த ஆண்டவர் தான் எல்லாமே. அவர் தான் என்ன கஷ்டம்னா வந்தாலும் மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும், உடனே அது ஒன்று கேட்பாரு, என்னான்வார், எல்லாமே சரியாயிடும். அப்படி ஒரு அவர்கிட்ட இருக்கிற வல்லமை எங்கே இருந்தாலும் இங்கே வந்து தான் அப்படி தான் பார்க்கணுன்னா, வீட்டில் இருந்தாலும் படுத்திருந்தாலும் போனாலும் வந்தாலும் நடந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் நினச்சிட்டா போதும், அப்படியே அவர் நினைப்பேன், எல்லா தீமையை விட்டு ஓடி போயிடும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அவரை நம்பின யாரும் அவர் கைவிட்டதே இல்லை. கர்த்தரை நம்புங்க, முக்கியமாக நிச்சயமாக நம்புங்க. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மளை எல்லாரையும் பாதுகாத்து கொள்வார். பிதாவிட்ட நம்மகிட்ட எப்பயும் வேண்டினே இருக்கிறவர். நன்றி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். என் பேர் லக்ஷ்மி. நான் ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து வரேன். ஒரு வரி எண்ணில் அடங்கா நன்மை செய்தவர், எண்ணில் அடங்காதவர் நீரே. எண்ணில் அடங்கா நன்மை செய்தவர், எண்ணில் அடங்காதவர் நீரே. இயேசுவே என் நேசரே, என்றும் கைவிடாதவர் நீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தியானம் எனக்கு என்னன்னு தெரியாது, ஏன்னா எங்கள் அத்தை தான் என்னை அழைச்சி வந்தாங்க. ஆனால் இந்த பாதத்துக்கு வரும்போது நான் ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோடு வந்தேன். நான் வந்து இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதமும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கினேன். போன மாதம் கூட என்னால் வர பார்த்து எனக்கு தொண்டியில் ரொம்ப வலியும் கை கால் குடைச்சல் ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா கர்த்தர் தாமே எனக்கு சுகம் தந்தார். ஆனால் நான் சாட்சி சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் எல்லாருமே சொல்லினாங்களா, சரி அடுத்த மாதம் எப்படியா இருந்தாலும் நம்ம சாட்சி சொல்லணும், ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு நான் இந்த மாதமும் கொஞ்சம் ஊர் பயணம் போகிற மாரி இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னை ஒரு பொழுதும் கைவிடலை. ஆனால் இந்த ஜபத்தில் கலந்துக்க எனக்கு கிருபை தந்தார். என் பிள்ளைங்களோட வந்த அதுதான் பெரிய நாமமே எனக்கு. என் பிள்ளைங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செஞ்சாங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும் எல்லா மக்களையும். அவரோட கிருபை என்றும் உள்ளது. இந்த இந்து சகோதரி, அந்த இந்து சகோதரி இங்க வந்தது இறைவன் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த விசுவாசம் மிகப்பெரியது. நன்றி. என் பேர் அந்தோனியம்மா. நான் மூலகுளத்துலேருந்து வரேன். நான் வந்து போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து இந்த நற்கருணை இடத்துக்கு வந்தேன். அது ஒரு சகோதரி லூர்துமரின்றவங்க தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பேரன் இருக்கான். அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவனுக்கு வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கறதே எங்களுக்கு தெரியல. இப்போ 6 வயசு ஆகுது. அவனை ஒரு 3 வருஷம் சத்யா ஸ்கூலில் சேர்த்து வச்சுருந்தேன். 6 வயசு ஆகும்போது அவனுக்கு எந்த ஒரு நார்மல் ஸ்கூல் கிடைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டு போனேன். அப்போது அதே சகோதரி தான் சொன்னாங்க,
உங்கள் மகளையும் உங்கள் பேரனையும் இங்கே அழைச்சிட்டு வாங்க, அது நல்லபடியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னாங்க. அதே போல் ஜனவரி மாதத்துலேருந்து இது 4வது மாதம் நான் அழைச்சிட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிறார் ஆண்டவர். அது வந்து 3 நாள் நார்மல் ஸ்கூலும் 2 நாள் அதே ஸ்பெஷல் சைல்டு ஸ்கூல்லையும் நீங்கள் படிக்க வைக்கணும் 1 வருஷத்துக்கு. அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 75% ஆண்டவர் வந்து அவனுக்கு எல்லா திறனையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அதே போல் போன மாதம் இதோ பிரதர் இவங்க வந்து அந்த செல்லை வச்சுட்டு விளையாடின்னு இருப்பான் அவன் கேம். அப்போ நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டான், யார் அதை பிடுங்கினாலும் அடிச்சிருவான். அப்போ இந்த பிரதர் வந்து செல்லை வாங்கிட்டாங்க. வாங்கும்போது என்ன செய்வானோன்று பயந்துன்னு இருந்தேன். ஆனால் அவன் எதுவுமே செய்யலை. கொஞ்ச நேரம் சென்று இவங்க செல்லை கொண்டாந்து கொடுக்கும்போது அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவே மக்கு புகழ், மரியே வாழ்க. Praise the Lord. நன்றி இயேசுவே, மரியே வாழ்க. என் தங்கச்சியோட பேர பசங்க, தங்கச்சி கணவர், இவங்க அப்பா 3 பேரும் இறந்துட்டாங்க. இவங்க பாட்டிய இவங்க அம்மா தான் விஷம் கொடுத்து சாவடிச்சாங்க. அவங்க அம்மா பாட்டி இறந்த உடனே இவங்க அப்பாவை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி 2 மாதம் இருந்து இவங்க அப்பாவை இறந்துட்டாங்க. இவங்க தாத்தாவுக்கு செய்வனை தான், அவரும் இறந்துட்டார். 6 மாதத்தில் 3 பேர் இறந்துட்டாங்க. இந்த 2 குழந்தைங்கள நான் வச்சிருக்கிறேன். அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 3 மாதத்தில் வந்து அவங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவளுக்கு பண்ணி 6 மாதம் சென்று வந்து இந்த பிள்ளைங்கள வேணும்னு கேஸ் போட்டிருந்தா. நான் இந்த குழந்தைங்கள கொடுக்க மாட்டேன்னு நான் கேஸ் போட்டேன். நான் ஆண்டவர் எனக்கு நல்லபடியான தீர்ப்பை கொடுக்கணும்னு 5வது மாதம் இது வரேன். போன மாதம் சொல்லிட்டே போனேன், ஆண்டவரே நான் வரேன், நான் சாட்சி சொல்லணும், இந்த பிள்ளைங்க எனக்கே கிடைக்கணும், அவங்கக்கிட்ட போகக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கின்னு வந்தேன். சனிக்கிழமை மாதம் 1 சனி 2ஆம் தேதி அந்தோனியாரையும் ஏசாப்பாவையும் கோர்ட்டில் உக்காந்துக்கின்னு வேண்டிக்கின்னு அழுகுறேன். இந்த குழந்தைங்க என்னை விட்டு போகக்கூடாது. இவங்க அப்பா பிறந்து இவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி நான் தான் கொடுத்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கல. இவங்க குடும்பத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இவங்க 3 குடும்பத்தை இவங்க அம்மா அழிச்சிட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களையும் என்னை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த 2 குழந்தைங்களையும் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி இங்கே வந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்பா ஏசப்பா, இந்த குழந்தை என்னை விட்டு போகக்கூடாது. இவங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணி செஞ்சு கொடுத்து 2 குழந்தைங்கள பெற்று போட்டு போயிட்டான். இந்த 2 குழந்தைங்கள என்ன பார்த்துக்கணும். இந்த குழந்தைங்களுக்காக நல்லபடியாக இந்த குழந்தைங்களுக்கு வேண்டிக்குங்க. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. தொடர்ந்து ஜெபிப்பாங்கம்மா. நன்றி. தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வார். வேற சாட்சி சொல்றீங்களா? Praise the Lord. 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 ஒரு சாட்சி. சீக்கிரம் வாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்ம மக்களுக்கு மத்தியில் சான்று பகரவில்லை என்றால் நன்றி கற்றவர்களாக மாறிவிடுவோம். அதை மனசில் வச்சுட்டு சாட்சி சொல்லுங்க. வாங்க. ஆமாம், 10. என் பேர் ஆரோக்கியமேரி. நான் வந்து லாஸ்பேட்டை கிட்டே இருந்து வரேன். நான் எப்போவும் எல்லா இதுலேயும் வருவேன். நிறைய ஆண்டவரோட இதெல்லாம் நான் இது பண்ணி இன்ன வரைக்கும் என்னோட பிராணனே அவருக்கு தான் நான் ஒப்படைச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். போன தடவை இந்த தியானத்துக்கு வந்திருந்தபோது வந்துட்டு போனோன்னே அவனுடைய பேரல் மிஷினில் கட் ஆகிடுச்சின்னு சொல்லி வீடியோவில் அனுப்பியிருந்தான். அது பார்த்துட்டு பேசாத உக்காந்துருந்தேன். ராத்திரி விடிய காலையில் எழுந்து நான் தைரியத்தை விடாத ஆண்டவர் இருக்கிறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை நான் இந்த தியானத்துக்கு வரும்போது ஆண்டவர் அவனோட கையை நல்லபடியாக கொடுத்து நான் அவனுக்காக சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். தாபியாரோட நாளை கொண்டாடிட்டோம். இது முதல் தியானம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆசைப்பட்டேன். காலையில் ஜோஸ்பின் சார்லஸும் நான் அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறேன். அவங்க முதல் நாளே போய் படுத்துட்டேன்.
ஐயோ இந்த தானத்துக்கு போகவே முடியலையே அப்படின்ட்டு ஏன் இப்படி எனக்கு ஆண்டவர் என்ன இப்படி குறுக்க இந்த மாதிரி ஒரு சோதனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. நான் அறையில் இருக்கிறேன், என் மகன் பார்க்கல, நான் அப்படியே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஒரு உற்சாகம், எனக்கு ஒரு தெம்பம், அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்துச்சு. என் மகனோட கையும் கட்டானது, தையல் போட்டு சகமாகி அவன் என்ன சொன்னான், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுன்னா என்னை அனுப்பிடுவாங்க வெளிநாடு, நம்ம இந்தியாவுக்கு அனுப்புவாங்கன்னாங்க. அதுக்கும் நான் தைரியத்தை விடலை. ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருத்தர் படுத்தேன். அப்புறம் பார்த்தாக்கா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒர்க் பர்மிட்டு இருக்குது, ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டாங்க. அதனால் நான் ஆண்டவருக்கு இங்கே வந்து நிறையா அந்த ஜோஸ்பின் சார்லஸ் வழியாக தான் இந்த இடத்துக்கே நான் வந்து கண்டுபிடிச்சேன். எனக்காக அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜோஸ்பின் சகோதரி இவங்களை அழைச்சிட்டு வந்ததுனால தான் அந்த அற்புதம் நடந்தது. இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் சொல்கிறோம், ஒருவருக்கு சாட்சியாக இங்கே அழைத்துவாங்க. அது நமக்கு ஒரு இறைவனுக்கு செய்கிற ஒரு பணியாக மாறும். உட்காந்துக்கிறீங்களா? அடுத்த மாதம் கூட்டிகிட்டு வரீங்களா ஒருத்தரை? எத்தனை பேர் கூப்பிட்டு வரீங்க? உறுதி சொல்லுங்கள். சொல்கிறீங்க, கடவுள் கேட்டுனுக்கிறார். ஹலோ, என் பேர் ரோஸ் மேரி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரேன். இங்கே வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இதுமாரி தியானம் இருக்குது 3வது வாரம்னு. என்னால் வர முடியுமோ வர முடியாதோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆசைப்பட்டுனே இருந்தேன். இங்கே நான் வந்து வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். இங்கே என்னை ஏசப்பா தொடணும், இன்னும் தொடலையே நான் தொடணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அவர் என்னை தொட்டுகிட்டே இருந்தார். ரொம்ப நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. என் பேர் ஆனந்தி, நான் ஒரு இந்து சகோதரி. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் வந்து எனக்கு பேச தெரியல, அள்ளி கொடுக்குறாரு, கிள்ளி கொடுக்கல, கொடைக்கலை அள்ளி தான் கொடுக்குறாரு. எவ்வளோ கஷ்டம் என் குடும்பத்தில், சொல்ல நேராது, டைம் இல்லை. அடுத்த மாதம் நான் சாட்சி சொல்லுவேன். எனக்கு இருக்கிற கஷ்டங்களெல்லாம் எனக்கு ஆண்டவரை கூட்டா போதும். அக்கா சொன்ன மாதிரி என்னால் கண்குளிர நான் கடவுளை பார்க்குறேன். என்னால் சொல்ல முடியல, என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் என் உரையை முடிச்சுக்கிறேன். கைத்தட்டி சொல்வோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்புக்குரியவர்களே, காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஆண்டுடைய அந்த தூய ஆவின் வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நேற்றெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படிதான் நாளைக்கு இந்த தியானத்தை நான் நடத்த போகிறேன் தெரியல. ஏன்னா நேற்றெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபீவர், உடம்பு சரியில்லை, எப்படி பேச போகிறேன் தெரியல. உடனே எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், சூசனன்ட்ட, ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்குது, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் வர சாமியார் பார்த்துக்குவார், ஆனால் 3 மணிக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. உடனே ஒரு சின்ன ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தாரு. அது என்ன, அது சரியாகுமா சரியாகாதான். நைட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்தேன். காலையிலையும் எழுந்திருக்க முடியல. சரி, இருந்தாலும் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்தேன், மைக்கு பிடிச்சேன். அது எங்கே போச்சு எங்கே வந்ததுன்னு ஒன்றுமே தெரியல. பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரை நம்புகிற பொழுது நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நீ விபச்சாரத்திலோ வேசித்தனத்திலோ கள்ள தொடர்பிலோ அல்லது திருட்டிலே எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இந்த ஆண்டவரை நீ நோக்கி வருகிற பொழுது, இந்த இயேசுவை நீ நோக்கி வருகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வாய். அதைத்தானே இன்னைக்கு இத்தனை பேர் 10 பேருக்கு மேலே வந்து நமக்கு சாட்சி சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கேயே வந்து இருக்கிறாங்க. ஒரு சில சகோதரர்கள்லாம் போன வாரம் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், அவங்க ஒரு கேஸில் இருக்காங்க, கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குது. ஜெபம் பண்ணும்போது ஒரு பச்சை கலர் பாண்ட் பேப்பரில் உங்களுக்கு எழுதுகிறாங்க, உங்கள் கேஸ் முடிஞ்சு போச்சு போங்க அப்படின்னு. அடுத்த நாள் சொல்கிறாங்க வந்து 2 நாள் கழிச்சு, சாமி பழைய கேஸு செல்லாத கேஸாக போயிடுச்சு, பழைய கேஸு செல்லா கேஸாக போயிடுச்சு, புது கேஸு நாங்கள் போடுறோம். இந்த ஆண்டவர் அந்த புது கேஸில் அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். கண்டிப்பாக ஆண்டவர்
அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த ஆண்டவரை நம்புகிறபடுது. ஆமென். அதே போல ஒரு சகோதரர் என் கூட எப்பவுமே இருப்பார். அவருக்கு வீடு பார்க்கணும், எங்கே போகிறதுன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் தேடி பிடிச்சாங்க. அப்புறம் ஒரு வீட்டை காட்டினாங்க. ஃபாதர் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீடு, ஆனால் அட்வான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, 9,000க்கு மேலே கேட்குறாங்க. நான் சொன்னேன் இருந்தாலும் கொடுத்துருங்க பரவாயில்லை அப்படின்னு. சரி கொடுத்துட்றேன் ஃபாதர்னாங்க. அந்த வீட்டையும் போய் பார்த்தாங்க, வீட்டு ஓனரையும் பார்த்தாங்க, பிடிச்சிருக்குனாங்க. போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வர்றதுக்குள்ளே கேட்குறாங்க அந்த வீடு வேற ஒருத்தவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப கவலையாக வந்து சொன்னார், சாமி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நான் சொன்னேன், அட போங்க, அந்த வீடு யார் வாங்கினாரோ அவரே திரும்பி வந்து வீட்டு ஓனர்கிட்ட அந்த காசை திருப்பி வாங்கிக்கிட்டு எனக்கு இந்த வீடு தேவையில்லை, முதல்ல யார் வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் 2வது போய் கேட்டால் உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு. அடுத்த 3 நாளில் வந்து சொல்கிறாரு, ஃபாதர் நான் போய் திரும்பியும் கேட்டேன், அந்த அட்வான்ஸ் கொடுத்தவரு காசை வாங்கிட்டு போயிட்டு முதல்ல யார் வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கே கொடுத்துருன்ட்டாங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் அவருக்கு கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவரை நீ நம்புகிறபொழுது, இந்த இயேசுவை நம்புகிறபொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய அன்பு சகோதரர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஆன்மீக பிள்ளை, அருள் தந்தை பிரேம்குமார் அவர்கள் போன மாதம் அவரை போட்டிருந்தேன், ஒத்துக்கிட்டாரு. ஆனால் கடவுளின் சித்தம் எதுவோ, இயேசுடைய பாடுகளில் நீ பங்கெடுக்க வேணாம் சாமி, என் மக்களை பாடுகளில் கொண்டு போவாத, மகிழ்ச்சியில் உயிர்ப்பில் நீ கொண்டு போன்னு சொல்லிட்டு இந்த மாதம் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் போன மாதம் வர முடியல, இந்த மாதம் உடனே சொன்ன உடனே சாமி நான் வந்துடுறேன், எதையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு. நேற்று அவர் எலெக்ஷனுக்காக வீட்டுக்கு போயிருந்தார். போட்டுட்டு நேற்று மதியானம் எப்போ போட்டார் ஓட்டு, எத்தனை மணிக்கு வந்தாருன்னு தெரிய, மதிய சாப்பாடெலாம் என் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். ஏறக்குறைய கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவர் அவர். அந்த அளவுக்கு நாம் சொன்ன உடனேயே இந்த இடத்திலே வந்து இந்த ஒரு நாள் முழுவதும் தந்தை அவர்கள் நமக்கு அந்த தூய ஆவினுடைய வரங்களையும் கனிகளையும் விசுவாசத்தையும் தன்னுடைய நற்செய்தி வழியாக நமக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய பேராயருடைய செயலர் தந்தையாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்குமே நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்குமே நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். சிறப்பாக இந்த தியானம் நடைபெறுவதற்கு இந்த தன்னார்வத்தோடு வந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற திருவாளர் அமல்ராஜ் மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு எடுத்தோன்னு அவர் பேர் தான் ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் ஸ்டக் ஆகிடுது. அப்படின்னா இந்த ஆண்டவர் யார் பேரையும் சொல்லாதே, பொதுவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறார் போல. அதனால் எல்லாருமே நம்முடைய இங்கே இருக்கின்ற ஒப்பளம் பங்கு மக்கள், சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நல்ல ஒரு உற்சாகமும் ஊக்கமும் ஆக்கமும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்குமே நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த பாடற் குழுவினர், கீபோர்டு வாசிக்கின்ற திருவாரூர் ஜூலியட், நம்முடைய சகோதரர் வால்மீராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும், அழகாக சமையலை நமக்கு செய்து கொடுக்கின்ற திருவாளர் சூசை அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும், நம்முடைய அருள் சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் பொருளுதவிகளை செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. போன மாதம்லாம் நாங்கள் பார்க்கும்போது நானும் அவர் அமல்ராஜ் சாரும், என்ன சார் செலவு 30,000, வரவு வந்தது 4,500 ரூபாய், 20,000 நமக்கு லாஸ்ட்டில் போகுது சார், என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் நடத்தலாமா வேணாவா அப்படின்னு சொல்லும்போது, ஃபாதர் ஒத்து வந்தால் பாருங்கள், இல்லைனா அதுக்கு வேறு ஏதாவது. நான் சொன்னேன், ஜபத்தை ஆரம்பிச்சிட்டோம், மக்கள் ஜபத்துக்காக வராங்க, பணத்துக்காக ஜபம் நிற்கக்கூடாது, பொருளாதார வளர்ச்சிக்காக இல்லாததால் நிற்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சார், வாங்க பார்த்துக்கலாம், என் தலையோ உங்கள் தலையோ யாரையோ ஒரு தலையை அடமானம் வச்சாது இதை நடத்தலாம், வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதம் நிறைய மக்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். சிறப்பாக நம்முடைய லூர்து தொலைக்காட்சி அதன் நிறுவனத்தாருக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் நான் நன்றியை சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு நாள் தியானத்தை முழுவதுமாக நமக்கு அவர்களே முன்வந்து
ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறாங்க. இது எல்லாம் இது ஒரு நாள் ஃபுல்லாக லைவில் போய்கிட்டு இருக்குது தொலைக்காட்சிகளில். இது வெளிநாடுகளுக்கும் செல்லுகிறது. எனவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் ஆசிரியும் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், இந்த இடம் நல்ல ஒரு ஆன்மீக ஜப இடமாக மாறுவதற்கு உங்களுடைய ஜபத்தை நீங்கள் கொடுத்தால் எனக்கு போதும். அதே போல் இந்த 3வது சனிக்கிழமை எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் பணம் வரவோ இல்லை பொருளாதார சிக்கல்களோ அதனால் தடைபட்டு விடாமல் உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கொடுத்தால் போதும். அதற்காக நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தன்னார்வத்தொன்றுடைய உடல்நலத்திற்காகவும் என்னுடைய உடல்நலத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்தால் அது போதும். இந்த 3வது சனிக்கிழமை இந்த தியானமானது ஆண்டவர் பார்த்துக்குவார். அதனால் உங்களுடைய ஜெபத்தை மட்டும் கொடுங்க, அது எனக்கு போதும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் ஆசிரியை நான் உரித்தாக்கி கொள்ளுகிறேன். இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிற இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த திரு எண்ணெயானது உடைய நெற்றிகளிலே பூசப்படும். இப்பொழுது உடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரின் அருள் ஆசிரால் அது இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படும். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர் என்று சொன்ன இயேசுவே, இதோ உம்மை தேடுகின்ற இந்த மக்களுடைய மன்றாட்டுக்களை, உம்முடைய இதயத்தை தட்டுகின்ற இந்த மக்களுடைய மன்றாட்டுக்களை, உம்முடைய இரக்கத்தை கேட்கின்ற இந்த மக்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பேரிரக்கத்தால் நீர் கேட்டு தயவு செய்யும். தந்தையின் வல்லப்புறத்தில் அமர்ந்திருக்கின்ற நீ இந்த மக்களுடைய மன்றாட்டுக்களை அவருடைய செவிகள் பரிந்து பேசி உம்முடைய உன்னதமான கரங்களால் அவர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். கன்னிமரியே, வல்லமையான உம்முடைய மன்றாட்டு இவர்களுடைய மன்றாட்டுக்கள் அனைத்தையும் கேட்க பரிந்து பேசுவீராக. இந்த ஜெபங்களை எல்லாமைகள் ஆண்டவரும் ஒரே மகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வு தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேச நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர்.